ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பத்தி பார்க்க போறோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது குடும்ப அட்டையினுடைய வகையை மாற்றுவதற்கு இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்குது. இந்த வாய்ப்ப யாரும் மிஸ் பண்ணிறக்கூடாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச் கார்டு வந்து வச்சிருப்பீங்க. யா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பிஹெச்ஹெச் கார்டு தான் வரணும். பட் ஆனா உங்ககிட்ட என்பிஹெச்ஹெச் கார்டு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கு. நீங்க வந்து பிஹெச்ஹெச் கார்டா மாத்தணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ முழுமையான தகவல் வந்து பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் அட்டைகளின் வகையை மாற்றிக்கொள்ள தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள குடும்பங்கள் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து முன்னுரிமை குடும்ப அட்டையாக, அதாவது பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றிக்கொள்ளலாம் என்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். அட்டை மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. தற்போது தமிழகத்தில் சுமார் 2.2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. இவற்றில் 5 வகை வந்து இருக்குது. இந்த ரேஷன் கார்ட்லயே வந்து நெறைய பேருக்கு தெரியும். 5 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஏஒய் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாரு குடுப்பாங்கன்னா, ரொம்பவும் ஏழ்மையா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த ஏஏஒய் கார்டு வந்து குடுப்பாங்க. 2வதா பார்த்தீங்கன்னா, பிஹெச்ஹெச், அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடைகளில் அதிக மானிய விலையில் அரிசி, கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இந்த அட்டை மூலமா நம்ம பெறலாம். 3வதா பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை. ஸோ இந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு குறைந்த அளவிலான சலுகைகள் மட்டும் தான் கிடைக்கும். கோதுமைலாம் வந்து கிடைக்காது. அதே மாரி அரிசிலாம் வந்து பிஹெச்ஹெச் கார்டுக்கு 18 கிலோ போடுவாங்க. இதில வந்து போட மாட்டாங்க. அதே மாரி அடுத்த கார்டு வகை வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச்-எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு சுகர் கார்டு, சர்க்கரை விருப்ப அட்டை. அரிசிக்கு பதிலாக சர்க்கரை அதிகம் விரும்புபவர்களுக்கு இந்த என்பிஹெச்ஹெச்-எஸ் கார்டு வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச்-என்சி, அதாவது இது பொருளில்லா அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும் இந்த கார்டு மூலமா நம்ம வாங்க முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த என்பிஹெச்ஹெச்-என்சி கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஐடென்டி கார்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடையாள அட்டையா வந்து இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இதுக்காக வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்பிஹெச்ஹெச்-என்சி கார்டு. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பலர் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, அதாவது என்பிஹெச்ஹெச் வைத்திருப்பதால் அவர்களுக்கு குறைந்த அளவிலான பொருட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. எனவே அவர்கள் தங்கள் அட்டையை முன்னுரிமை குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்வதன் மூலம் அரசின் முழுமையான மானிய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அமைச்சர் சக்கரபாணி அளித்த தகவலின்படி தகுதியானவர்கள் தங்கள் குடும்ப அட்டையை மாற்ற விரும்பினால் தேவையான ஆவணங்களுடன் உங்களுடன் சாலின் முகாம் போன்ற சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் உடனடியாக அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேரடியா வந்து போய் அப்ளை பண்ண முடியாது. இந்த மாரி சிறப்பு முகாம்லாம் அப்பப்ப நடத்துறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த முகாம்ல கலந்துக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இப்ப சமீபத்திய ஒரு செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையான நியூஸ் தான். உங்ககிட்ட வந்து உண்மையாலுமே உங்களுக்கு பிஹெச்ஹெச் கார்டு தான் வரணும். ஆனா என்ட்ட வந்து என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாரி முகாம்ல போய் கலந்துக்கிட்டு மாத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.